ஏன் அப்போ கொஞ்சம் நடக்க முடியாது, அப்படியே லைட்டாக தலை சுற்றும். இருக்க வரைக்கும் இருந்தால் போயிடலாம் சொல்லி நான் அப்படியே விட்டேன். என் பேர் முத்து. எனக்கு தென்காசி மாவட்டம். நான் அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டேன். சளி இருந்தது. சளின்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரியில் கட்டியிருக்கேன்னாங்க. கட்டிட்டு 11 கீமோ வரைக்கும் கொடுத்தோம். அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை மலிஞ்சினோடனே சென்னையில் புனர்ஜெனி ஆஸ்பத்திரியில் போய் 2 மாதம் முன்னால் 1 டோஸ் மருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த மருந்து சாப்பிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. 30 நாள் சாப்பிட்டு அடுத்த 1 டோஸ் வாங்கிட்டு போனேன். 3 நாள் சாப்பிட்டு சொன்னாங்க. அப்புறம் 2வது டோஸும் நல்லா இருந்தது. 3வது சாப்பிட்டோன்னு எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த பழையதே இல்லை. நல்லா நடக்கேன், நல்லா சாப்பிடுவேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாக்கிங் போகிறேன். ரொம்ப தெளிவாக இருக்கேன். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 3 உணவு தவிர மொத்தம் எல்லா உணவும் சிக்கன், மட்டன் எதுவும் எடுக்க மாட்டேன். மொத்தம் எல்லாமே நல்லா இருக்குது. புளி சேர்க்கக்கூடாது, சர்க்கரை சேர்க்கக்கூடாது, அது சேர்க்காம தான் இருக்கேன். முதல் டோஸ்லேயே எனக்கு வந்து கட்டிப்பூரா வெளியே வந்துடுச்சு. 2வது டோஸில் இது வரைக்கும் வரல. இப்போ 3வது டோஸ் வந்திருக்கேன், வாங்கிட்டேன். 3வது டோஸில் எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஏன் அப்போ கொஞ்சம் நடக்க முடியாது, அப்படியே லைட்டாக தலை சுற்றும். சரியாக சாப்பிட முடியாது. கொஞ்சம் படுத்தே தான் இருப்பேன். சரி வயசாச்சு இல்லையா, சரி இருக்க வரைக்கும் இருந்தால் போயிடலாம்னு சொல்லி நான் அப்படியே விட்டேன். அது கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஒரு வாரத்தில் அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அது பூரா சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே சாப்பிடும்போது இந்த உள்ளே இருந்த கட்டி பூராமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக வந்தது. சாதாரண கட்டி நம்ம பார்க்கோம், ஆனால் அந்த கட்டி விட்டு அது பூர்ணாத்தான் இருக்கும். அந்த கட்டி சாதாரண சளி வந்தனாக்கி சும்மல் வராது. இந்த கட்டி வந்தால் 4 படம் உள்ளே இருந்ததுனால வெளியே துப்பும்போது சும்மல் ஒரு மாதிரி வரும். அதான் எனக்கு வந்து கண்டுபிடிச்சேன், இதுதான் கட்டி, இதுதான் சளின்னு. அப்புறம் சாப்பிட்டு 2வது டோஸ் வாங்க போனேன். அது வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது. 1/2 மணி நேரம் நடந்தேன். இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் நடக்கேன். சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன். வெயிட்டு 3 கிலோ கூடி இருக்குது. இப்போ வரும்போது அது இருந்தேன். இப்போ 3 கிலோ கூடி இருக்குது 2 மாதத்தில். 3வது டோஸ் வாங்கிட்டு போயிருக்கேன். 4வது டோஸ் கேன் எடுத்து பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. 4வது டோஸில் அவங்க சரியாக இருந்துட்டாங்க. ரொம்ப நிம்மதி. போன ட்ரிப்பு கொஞ்சம் மெதுவாக பேசுனீங்க, இந்த ட்ரிப்பு கொஞ்சம் அதிகமாக பேசுகிறீங்க. கொஞ்சம் குரல் நல்லா இருக்குது. இந்த ட்ரிப்பு குரல் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஸ்கேன் எடுத்து பார்த்தா சரியாக இருந்துட்டாங்க. நான் சரி எனக்கு எடுத்துகிட்டே இருந்தால் கூட சரி, இப்படியே இருந்தால் கூட போதும். இப்படியே மாத்திரை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால் போதும். நானும் நிறைய மாத்திரை இது மட்டும் இல்லாது தேவையானதும் சாப்பிட்டு கொடுவேன். ஆடாத்தோட புளிச்சக்கீரை என்னென்ன வகைகள் இதுக்குள்ள உள்ளது இருக்கோ, கரிஞ்சீரகம், அது எல்லாம் வெந்தயம் எல்லாமே போட்டு இது கூட சாப்பாட்டு போல் ஏதோ ஒன்று சேர்த்துக்கிடுவேன். இந்த கேன்சருக்கு உள்ளது என்னென்ன பழங்கள், முள்சித்தா பழம், அது மாதிரி அந்த வகைக்கு என்னென்ன இருக்கோ அதை பூரா சாப்பிட்டுட்டே இருப்பேன். காய்கறி கூட்டிடுவேன், தக்காளி ஜூஸ் போட்டு சாப்பிடுவேன், கேரட் ஜூஸ் போட்டு சாப்பிடுவேன். அந்த கேன்சருக்குள்ள என்னென்ன உள்ளே இருக்கிற தாக்கு பிடிக்குமோ, பராமல் இருக்குமோ, அதை போல் நானும் இந்த மருந்தோடு அதுவும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதோட ரொம்ப தெளிவாக இருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக ஆயுர்வேதம் தான்.